உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சுப்ரசாத பிரசன்னாத்மா வஷ்வத்ருக் விஸ்வபுக் விபு சத்கர்த்தா சத்குரு சாதுர் ஜக்னூர் நாராயணோ நர. அருளும் கனிவும் பரிவும் தருபவனே, விருப்பும் வெறுப்பும் இல்லாதவனே, உலகையாளும் சேனாபதியே, அகிலம் காக்கும் மாயாநிதியே, எங்கும் நிறைந்த விபுவானவானே, அறிமுகமின்றி ஆலிங்கனம் செய்து தெளிவினை தருவதில் வல்லவனே, எவ்வகை பணிகளையும் எளிதில் செய்பவனே, ஜக்னமுனி போல் மறைந்து காப்பவனே, தன்னிலே தோன்றி தனியாய் இருப்பவனே என போற்றி துதிக்கும் இறை நிறை பக்தியுடையவராக, கேசவனையே செவிகள் கேட்க, திருவரங்க தீசனையே சென்னி இறைஞ்சிடுக, நேசமுடன் கண்ணனையே காண்க, விருகண்ணினர்கொள் காயாம்பூ வண்ணனையே வாழ்த்துக வென்பாய். என்னுடைய காதுகள் கேசவனாகிய திருமாலின் சொற்களையே கேட்பனவாகவும், தலை திருவரங்கத்தில் கோயில் கொண்டிருக்கும் அரங்கநாதனையே வணங்குவனவாகவும், எனதிரண்டு கண்கள் கண்ணனை அன்பு கொண்டு காண்பனவாகவும், வாய் காயாம்பு நிறமுடைய அரங்கனை வாழ்த்துவதாகவுமான செயல்களையே செய்கின்றன என உளமாற போற்றி வணங்கும் தகைமையுடையவராக, புவிதனை 2 பாதமாக்கி, வானமே தொப்புளாக, வாயுவை உயிர் முடிச்சாக்கி, சந்திர சூரியர் கண்களாக, மேன்மையாம் உலகு தன்னை தலைமையின் இடமதாக்கி, கடலதை ஆடையாக்கி, தேவர் மானுடர் பசு பறவைகள் பாம்புடன் கந்தருவர் அரக்கர் என்று அனைத்தையும் வயிற்றினில் அடங்கச் செய்து 3ஆம் வடிவந்தாங்கும் தாயென விளங்கும் உந்தன் தளிர்மடி வணங்குகின்றேன் என திருவரங்க பெருமான் புகழ்பாடும் நேசராக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி, நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் வான்வெளியில் மின்னும் தாரகை தொகுதிகளின் எண்ணிக்கையை விட அதிகம் என்பதால் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 2ஆம் பசுமை புரட்சி மூலம் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நதி பள்ளத்தாக்கு நீர்பிடிப்பு பகுதிகள், மலைப்பகுதிகளில் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு, அணை புனரமைப்பு மற்றும் மேம்பாடு, தரிசு நிலங்களை மீண்டும் விளைநிலங்களாக ஆக்குதல், பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துதல், மானாவாரி நிலங்களில் பண்ணை குட்டைகள் அமைத்தல், மழைநீர் சேகரிப்பு மற்றும் மழைநீர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. நதி பள்ளத்தாக்கு நீர்வடி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஓடை பராமரிப்பு பணிகள், சம உயர வரப்புகள், தோட்டக்கலை பயிர் சாகுபடி, வடிகால்கள் சீரமைப்பு பணிகள், நீர் சேகரிக்கும் கட்டுமானங்கள், சமுதாய பாசன கிணறுகள், பாசன வாய்க்கால்களுக்கு காரை அமைத்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல், கால்வாய்கள் அகலப்படுத்துதல், உலர்களம் அமைத்தல், தடுப்பணைகள், மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். நீர்பிடிப்பு பகுதிகளில் மண் அரிமானத்தை தடுத்து பல நோக்கு நீர்த்தேக்கங்களில் வண்டல் மண் படிவதை குறைத்தல், நிலங்களின் தரம் குறையாமல் தடுத்து மேம்படுத்துதல், நிலங்களின் தரத்திற்கேற்றவாறு நில பயன்பாட்டினை மேற்கொள்ளுதல், மண்ணின் ஈரப்பதத்தினை மேம்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பணிகள் மாநிலங்களுக்கிடையே உள்ள நதி பள்ளத்தாக்கு திட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்திய மண் மற்றும் நில பயன்பாட்டு அளவை நிறுவனத்தால் நீர்வடி பகுதிகள் கண்டறியப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நீர்வடி பகுதிகளில் சம உயர வரப்புகள், தோட்டக்கலை பயிர் சாகுபடி, ஓடை பராமரிப்பு பணிகள், வண்டல் சேகரிப்பு கட்டுமானங்கள், நீர் சேகரிப்பு கட்டுமானங்கள் போன்ற மண் மற்றும் நீர் வள பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பணிகள் அரசின் 100 விழுக்காடு மானியத்தில் செயல்படுத்தப்படுகின்றன. எனினும் தனிப்பட்ட விவசாயிகளின் நிலங்களில் செயல்படுத்தப்படும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு 50 விழுக்காடு விவசாயிகளின் பங்களிப்பாக பெறப்படுகிறது. 2011 முதல் 2013ஆம் ஆண்டு வரை மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பணிகள் தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் 35,045 ஹெக்டேர் பரப்பில் 4052 கட்டுமான பணிகள் 35,85,65,000 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டுள்ளன.
இதன் மூலம் 19,903 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். 2013-14 ஆண்டில் தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் தென்பெண்ணையாறு மற்றும் மேட்டூர் நதி பள்ளத்தாக்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பணிகள் 10,322 ஹெக்டேர் பரப்பில் 1,084 கட்டுமான பணிகள் 11,65,28,000 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 11,75,00,000 ரூபாய் செலவில் தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் தென்பெண்ணையாறு மற்றும் மேட்டூர் நதி பள்ளத்தாக்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் 12,551 ஹெக்டேர் பரப்பில் 954 கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்திடும் குறிக்கோளுடன் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஓடை பராமரிப்பு பணிகள், வடிகால் சீரமைப்பு பணிகள், சமுதாய பாசன கிணறுகள், பாசன வாய்க்கால்களுக்கு காரை அமைத்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல், கால்வாய் ஒழுங்குபடுத்துதல் மற்றும் அகலப்படுத்துதல், உலர் களம் அமைத்தல், தடுப்பணைகள், படிமட்ட தாங்கு சுவர் மற்றும் நிலச்சரிவு தடுப்பு போன்ற மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பணிகள் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன. தனியார் நிலங்களில் செயல்படுத்தப்படும் பணிகளுக்கான செலவில் பயனாளிகளின் பங்காக 10 விழுக்காடு பெறப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளின் பட்டா நிலங்களில் செயல்படுத்தப்படும் பணிகளுக்கு பயனாளிகளின் பங்காக 5 விழுக்காடு மட்டுமே பெறப்படுகிறது. சமுதாய நிலங்களில் செயல்படுத்தப்படும் பணிகளும் நிலச்சரிவு தடுப்பு பணிகளும் 100 விழுக்காடு அரசு செலவில் செயல்படுத்தப்படுகின்றன. 2011 முதல் 2014 ஆண்டு வரை மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பணிகள் 48,094 மீட்டர் கட்டுமானங்களும் 1,971 மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பணிகளும் 15,96,51,000 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு 4,781 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். நடப்பாண்டில் 28,643 மீட்டர் கட்டுமானங்களும் 695 மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு அமைப்புகளும் 7,07,00,000 ரூபாய் செலவில் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அணை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம், தரிசு நிலங்களை மீண்டும் விளைநிலங்களாக ஆக்குதல், மழைநீர் சேகரிப்பு மற்றும் மழைநீர் மேலாண்மை திட்டம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். உலக வங்கி உதவியுடன் அணை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம் 46 நீர்வள ஆதார அணைகள் மற்றும் 38 தமிழ்நாடு மின்சார வாரிய அணைகளில் 745 கோடியே 49 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2012-13 ஆண்டு முதல் தொடர்ந்து 3 ஆண்டுகளில் செயல்படுத்திட ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 15 கோடியே 41 லட்சம் ரூபாய் செலவில் குந்தா மற்றும் கிருஷ்ணகிரி அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பணிகள் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நீர்பிடிப்பு பகுதிகளில் உரிய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பணிகள் மூலம் நிலங்களின் தரம் குறையாமல் தடுப்பதோடு நீர்த்தேக்கங்களில் வண்டல் மண் படிவதை குறைப்பதும் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க நீர்பிடிப்பு பகுதிகளில் வண்டல் சேகரிப்பு கட்டுமானங்களும் வண்டல் சேகரிப்பு ஆய்வு நிலையம் அமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குந்தா நீர்த்தேக்க நீர்பிடிப்பு பகுதிகளில் ஓடை சீரமைப்பு பணிகள், படிமட்ட ஆதார பணிகள், ஓடை மற்றும் கால்வாய்கள் விரிவுபடுத்துதல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல், வண்டல் சேகரிப்பு கட்டுமானங்கள், மண் அரிமானத்தை தடுக்கும் கல் பதித்தல், கம்பி வலை தடுப்பணைகள், வண்டல் சேகரிப்பு ஆய்வு நிலையம் கட்டுதல் மற்றும் நிலச்சரிவு தடுப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. நடப்பாண்டில் கிருஷ்ணகிரி மற்றும் குந்தா நீர்த்தேக்க நீர்பிடிப்பு பகுதிகளில் 2 கோடியே 91 லட்சம் ரூபாய் மதிப்பில் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 6/5/2013 அன்று சட்டப்பேரவையில் 12,500 ஏக்கர் தரிசு நிலங்கள் சீர்திருத்தப்பட்டு மீண்டும் சாகுபடிக்கு கொண்டுவரப்படும் என விதி எண் 110 கீழ் அறிவித்ததன்படி தரிசு நிலங்களில் நிலம் சமப்படுத்துதல், சம உயர வரப்பு அமைத்தல் மற்றும் நில மேம்பாட்டு பணிகளுக்காக ஆழ உழவு போன்ற மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் விளைநிலங்களாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இத்திட்டம் முன்னோடி திட்டமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 2013-14 ஆண்டு 100 ஏக்கர் நிலப்பரப்பில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு 50 விழுக்காடு மானியமாக ஒரு ஏக்கருக்கு 8,000 ரூபாய் வீதம் 4 லட்சம் ரூபாய் பின்னேற்பு மானியமாக வழங்கப்பட்டு
இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் சென்னை, நீலகிரி மாவட்டங்கள் நீங்கலாக அனைத்து மாவட்டங்களில் உள்ள நீர் வடிப்பகுதிகளில் மண்ணின் ஈரத்தன்மையை மேம்படுத்தி அதிக பரப்பில் விவசாயம் மேற்கொள்ளும் பொருட்டு தடுப்பணைகள், கசிவுநீர் குட்டைகள், பண்ணை குட்டைகள், புதிய கிராம குளங்கள், ஊரணிகள் மற்றும் செறிவூட்டும் குழாய் கிணறுகள் போன்ற மழைநீர் சேகரிப்பு மற்றும் மழைநீர் மேலாண்மை கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் சமுதாய நிலங்களில் செயல்படுத்தப்படும் பணிகளின் பராமரிப்பிற்காக பயனாளிகளின் பங்காக தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின விவசாயிகளிடமிருந்து 5 விழுக்காடு தொகையும் இதர விவசாயிகளிடமிருந்து 10 விழுக்காடு தொகையும் பெற்று கிராம முன்னேற்ற சங்கம் அல்லது நீர் வடிப்பகுதி சங்க கணக்கில் செலுத்தப்படுகிறது. இத்தொகையிலிருந்து கிடைக்கும் வட்டித் தொகை சமுதாய நிலங்களில் அமைக்கப்படும் கட்டுமானங்களின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. பட்டா நிலமாக இருந்தால் 90 விழுக்காடு அரசு மானியத்திலும் பயனாளிகளின் பங்காக 10 விழுக்காடு பணமாகவோ பொருளாகவோ அல்லது மனித உழைப்பாகவோ பெறப்பட்டு இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 2011-12 ஆண்டு முதல் இதுவரை 9,97,63,000 ரூபாய் செலவில் 908 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு பணிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துதல், மானாவாரி நிலங்களில் ஒருங்கிணைந்த பயறு கிராமங்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பண்ணை குட்டைகள் அமைத்தல், ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பணிகள் பற்றிய பல்வேறு விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். மழைநீர் சேகரிப்பில் பண்ணை குட்டைகள் சிக்கனமானது என்பதால் விவசாயிகளிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. பண்ணை குட்டைகளில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீரை கொண்டு பயறு வகைகள் மற்றும் சிறுதானியங்கள் போன்ற மானாவாரி பயிர்களின் முக்கிய பயிர் வளர்ச்சி காலங்களிலும் மழை குறைவு நாட்களிலும் உயிர்ப்பு பாசனம் அளிக்க இயலும். எனவே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாநிலம் முழுவதும் 70,000 பண்ணை குட்டைகளை ஊரக வளர்ச்சித்துறை மூலம் அமைக்கும் திட்டத்தினை 2011-12 ஆண்டில் அறிவித்தார். மேலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2012 ஆண்டில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் மாநாட்டின் போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் 0.5 மீட்டர் ஆழத்தில் உருவாக்கப்பட்ட 5,000 பண்ணை குட்டைகள் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் 2 மீட்டர் வரை ஆழப்படுத்தப்படும் என அறிவித்தார். இத்திட்டமானது தேசிய வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கியின் ஊரக உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி உதவியுடன் 5,131 பண்ணை குட்டைகள் 25,65 லட்சம் ரூபாய் செலவில் 3 கட்டங்களாக 2013-14 ஆண்டில் முதல் கட்டமாக 1,500 பண்ணை குட்டைகள் 7,50 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், நடப்பாண்டில் 2ஆம் கட்டமாக 1,500 பண்ணை குட்டைகள் 7,50 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் ஆழப்படுத்தப்பட்டுள்ளன. 2015-16 ஆண்டில் 3ஆம் கட்டமாக 2,131 பண்ணை குட்டைகள் 10,65 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் ஆழப்படுத்தப்பட உள்ளன. மானாவாரி நிலங்களில் பயறு வகைகளில் நிலையான உற்பத்தியை பெறுவதற்கும், நீர் பற்றாக்குறையினால் மண்ணில் ஏற்படும் எதிர் விளைவுகளை குறைப்பதற்கும் மழை நீரினை சேகரித்து சிக்கனமாக பயன்படுத்தி பாதுகாத்தல் மிக முக்கியமானதாகும். பயிர்களின் முக்கியமான வளர்ச்சி பருவங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் உயிர்ப்பு நீர்ப்பாசனம் வழங்கிட பண்ணை குட்டைகள் உதவுகின்றன. எனவே வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி ஆகிய 8 மாவட்டங்களில் பண்ணை குட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 732 பண்ணை குட்டைகள் 5,43,98,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. பழங்குடியின விவசாயிகளின் விளை நிலங்களை மேம்படுத்தும் நோக்குடன் ஜவ்வாது மலைப்பகுதி, கல்வராயன் மலைப்பகுதி, சேர்வராயன் மலைப்பகுதி மற்றும் அருணூத்து மலைப்பகுதி, சித்தேரி மலைப்பகுதி, கொல்லி மலைப்பகுதி மற்றும் பச்சை மலைப்பகுதி ஆகிய பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பணிகள் பழங்குடியின விவசாயிகளுக்கு சொந்தமான நிலங்களில் 100 விழுக்காடு அரசு செலவில் மேற்கொள்ளப்படுகின்றன. மொத்தம் 5,44,50,000 ரூபாய் செலவில் 253 மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு கட்டுமான பணிகள் 1,964 ஹெக்டேர் பரப்பளவு பயனடையும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 2013-14 ஆண்டு முதல் பழங்குடியினர் வாழும் மலைப்பகுதிகளில் மண்வள பாதுகாப்பு பணிகள் விரிவான பழங்குடியின மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன.
2013-14 ஆண்டில் மொத்தம் 60,16,000 ரூபாய் செலவில் 647 ஹெக்டேர் பரப்பில் 139 கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் மொத்தம் 4,90,52,000 ரூபாய் செலவில் 433 ஹெக்டேர் பரப்பில் 39 கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நதி பள்ளத்தாக்கு திட்ட நீர்பிடிப்பு பகுதிகள், மலைப்பகுதிகள் ஆகியவற்றில் மண் மற்றும் நீர் வள பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும் நிர்வாகிகள், அணை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம் மற்றும் மழைநீர் சேகரிப்பு மற்றும் மழைநீர் மேலாண்மை திட்ட பணியாளர்கள் ஆகியோர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முதுகெலும்பாக அடிப்படை நீர் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அணை பேச்சிப்பாறை அணை. அம்மா அவர்கள் இந்த அணையை தூர்வாருவோம் என்று ஒரு உறுதிமொழியினை சட்டமன்றத்திலேயே ஒன்றன் விதியின் கீழ் அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் அணையினுடைய பல்வேறு குறைபாடுகளை சீரமைப்பதற்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டும் 4 கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கி தண்ணீரை கடைமடை வரை கொண்டு சேர்க்கக்கூடிய அளவிற்கு நடவடிக்கை எடுத்து பணிகளை நிறைவேற்றியதன் காரணமாக இந்த ஆண்டு கடைமடை வரை தண்ணீர் சென்று சேர்ந்து மிகச்சிறப்பாக விவசாயம் செழித்து துவங்கியுள்ளது. மக்கள் முதல்வர் அம்மா அவர்கள் உயரிய நடவடிக்கைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய விவசாய பெருமக்கள் மற்றும் அனைத்து மக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம 76 செக் டேம் கட்டியிருக்கிறோம். செக் டேம் மற்றும் கசிநீர் குட்டை, ஊரணி போன்ற மழைநீர் சேர்ப்பு திட்டத்தின் கீழ் பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் ஓடையில் நமக்கு இந்த பகுதியில் மழை பெய்யறப்ப வீணாக ஓடிக்கிட்டு இருந்த மழை நீரை சேகரித்து அந்த பகுதியில் விவசாயம் செழிப்பதற்கும் உணவு உற்பத்தி பெருக்குவதற்கும் அந்த தண்ணியை ஓய்வுபடுத்துறதுக்காக இப்பணிகளை செஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் இந்த தடுப்பணை கட்டுறதுனால மண் அரிமானம் தடுக்கப்படுகிறது, நிலத்தடி நீர் மட்டும் உயர்கிறது. பக்கத்தில் இருக்கிற ஆழ்துளை கிளாய் கிணறு, ஓப்பன் வெல், அதாவது கிணறு, இந்த கிணறுல எல்லாம் நீர் மட்டும் உயர்கிறது. அதனால அவங்களுக்கு ஒரு போகம் எடுத்தவங்க 2வது போகம் 3வது போகம் விவசாயத்துக்கு போற அளவுக்கு இதனுடைய பலன்கள் அமைந்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் பண்ணைக்குட்டைகள் விவசாயிகளுக்கு இலவசமாக வெட்டி தரப்பட்டது. இந்த பண்ணைக்குட்டையை பயன்படுத்தி நீர்ப்பாசனம் செய்யலாம். இது விவசாயிகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது. இதுவரைக்கும் 1000 பண்ணைக்குட்டைகள் ஈரோடு மாவட்டத்தில் அமைச்சு முடிக்கப்பட்டு விட்டது. நீர்வடி பகுதிகளில் மண்ணின் ஈரத்தன்மையை மேம்படுத்தி அதிக பரப்பில் விவசாயம் மேற்கொள்ளும் வகையில் கசிவுநீர் குட்டைகள், பண்ணை குட்டைகள், புதிய கிராம குளங்கள், ஊரணிகள் மற்றும் செறிவூட்டும் குழாய்கள் உள்ளிட்ட பல்வேறு புதுமை திட்டங்களையும், தரிசு நிலங்களை மீண்டும் விளைநிலங்களாக ஆக்கும் வகையிலான நடவடிக்கைகளையும், மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டு 2ஆம் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு விவசாயிகள் உள்ளம் உருக நன்றி தெரிவிச்சிருக்காங்க. செக் டேம் கட்டி கடுத்திருக்கிறாங்க. மழை நல்லா பெய்திருக்கிறது. மழை காரணமாக விவசாயம் நல்லா இருக்கிறது. இந்த செக் டேம் கட்டினத்தினால் தண்ணி மேலே நல்ல அலம்பரமாக இருக்கிறது. அந்த தண்ணி குடிப்பதற்கும் விவசாயிக்கும் நல்லா இருக்கிறது. முன்பு கேழ்வரகு, மேட்டு வெள்ளாம்பு மட்டும் செஞ்சிருந்தோம். இப்போது நெல், காய்கறிகள் பலவற்றை நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம். ஆனால் நல்ல மகசூல் கொடுக்கிறது. இந்த செக் டேம்னால எங்கள் விவசாயத்துக்கு ஆரோக்கியமாக உள்ளது. அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வீரப்புலி வாய்க்கால், சாட்டுப்புதிர் வாய்க்கால், சேரகால் புதிர் வாய்க்கால், சபரியான, குமரியான, சோழந்துட்டானு ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய. அதே மாதிரி கடவரம்பு நீலம்பாறையில் ஒரு வாய்க்கால் போய் அங்கேயும் தூர்வாரனால கடவரம்பு பகுதியான நீலப்பாறை வர வெள்ளம் போய் விவசாயத்துக்கு நல்ல முறையில் இருக்குது. அப்புறம் இந்த என்பி சேனல், அந்த நாள் சேனல் சொல்லி தனியாட்டு போய் அங்கேயும் காலையில் தூர்வாரனால அங்கேயும் நல்ல முறையில் விவசாயம் செய்து மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 போக சாகுபடிக்கு இந்த வாய்க்கால் நல்ல முறையில் இருக்கிறனால 2 போக சாகுபடியும் நல்ல முறையில் நடந்து எங்களுக்கு எளிமையாக இருக்குது. அதனால் மக்கள் முதல்ல அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ, கும்பப்பூ ஆகிய 2 பருவங்கள், பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிட்டார் 1, சிட்டார் 2 ஆகிய நீர்த்தேக்கங்களின் மூலம் கால்வாய் மூலமாக சீர் செய்யப்பட்டு நல்ல முறையில் 2 மகசூல் கிடைக்கும் முறையில் விவசாயம் நல்ல முறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. வாய்க்கால் எல்லாம் சீர் செய்யப்பட்டு நல்ல கடைவரம்பு வரையில் நல்ல முறையில் தண்ணீர் பாசனத்துக்கு பயன்படும் முறையை செய்து தந்த அம்மா அவர்களுக்கு விவசாய மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்க்காலெல்லாம் தூர் எடுத்து தண்ணீர்கள் கடவரம்பு பகுதிகளுக்கு சீரும் சிறப்புமாக கிடைத்து விவசாயிகளுக்கு
இருப்புகளுக்கும் சந்தோஷமாக மகசூல் கிடைக்குமாறு செய்திருந்த மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு விவசாயிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா ஒரு ஸ்கீம் ஆரம்பித்தாங்க, பண்ணைக்குட்டை அமைக்கலாம், அது நிலத்தடி நீர் இதாக அதை பயன்படுத்தக்கூடிய ஸ்கீம் போட்டாங்க. அதை வச்சு நான் வந்து 30 மீட்டர் நீளம் 40 அதை போட்டு பண்ணைக்குட்டை ஆரம்பித்தேன். இது போல் ஒரு சில இடங்களில் நிறைய அமைச்சிருக்காங்க. அதனால் இந்த திட்டத்தை வகுத்து கொடுத்த அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றி. அரசாங்கம் அமைச்சு கொடுக்குற அந்த பண்ணைக்குட்டையில் வந்து நீர் தேங்கி மழை நீர் வந்து சேகரிக்கப்படுது. பொதுவாக மழைக்காலங்களில் வர அதிகப்படியான நீர் வந்து இந்த குட்டையில் தேங்குறதுனால இங்கே மரம் நல்லா இருக்கு. மேற்கொண்டு நிலத்தடி நீர் வந்து உயரும். அரசு கொடுக்கக்கூடிய இந்த நல்ல திட்டத்தை வந்து நாங்கள் இந்த முறையாக பயன்படுத்தி இந்த எங்கள் பகுதிக்கு வந்து நல்லதாக இருக்கணுங்கிறதுக்காண்டி எங்கள் தோட்டத்தில் வந்து இந்த பண்ணைக்குட்டையை அமைச்சிருக்கோம். மக்கள் சார்பாகவும் எங்கள் ஊராட்சி மக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் பண்ணைக்குட்டை வெட்டி அதிலிருந்து தண்ணியை நிரப்பி அதிலிருந்து விவசாயத்துக்கு இது போதுமான தண்ணியை நான் எடுத்து வந்து விவசாயம் பண்ணி இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன். அந்த பண்ணைக்குட்டத்து மூலயமா நான் வந்து மற்ற வெள்ளாமைகளும் செஞ்சுக்கிட்டு அதில் ஒரு மீன் குஞ்சுகளையும் வாங்கி அதில் வந்து நான் லாபம் பார்த்து மற்றவங்களுக்கும் மார்க்கெட்டுக்கு மீனை கொண்டு போய் விற்று வியாபாரம் பண்ணி இன்றைக்கி என் குடும்பத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த சந்தோஷத்தை கொடுத்த அம்மா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்கள் வந்து பண்ணைக்குட்டை வெட்டி கொடுத்தாங்க. அவங்க வெட்டி கொடுத்த பண்ணைக்குட்டையின் மூலம் மழைநீர் சேர்ப்பு மாதிரி மழைநீர் சேர்த்து அதன் அடிப்படையில் வந்து எனக்கு வந்து நீர் பற்றாக்குறை இல்லாமல் அதிக மகசூல் எடுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக போதுமான தண்ணி எனக்கு நிலத்துக்கு பாசனத்துக்கு இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக 1000 ரூபாய்க்கு மீன் அவங்களே கவர்மெண்ட்லேயே கொடுத்தாங்க. அதை நாங்கள் வந்து தண்ணியை பெருக்கி அந்த மீனை வளர்த்து விற்றோம். மேலும் மேலும் வருமானம் வரக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அம்மா அவர்கள் உதவி செஞ்சிருக்கார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பண்ணைக்குட்டை வெட்டினதுனால மழை நீர் பேஞ்சுன்னா நல்லா ஊறிக்குது, கிணறுக்கும் ஊறிக்குது, போருக்கும் ஊறிக்குது. இது நல்ல முறையாக செழிப்பமாகவும் இருக்குது. செடி எல்லாமே இந்த விவசாயம்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதனால நாங்கள் நல்ல வருமானமும் எடுக்கிறோம். அந்த இதை செஞ்சு கொடுத்த அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. 97,000 ஒரு குட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க. மீன் குஞ்சு இலவசமாக கொடுத்துருக்காங்க. போர்வெல் வந்து இந்த நிலத்தடி நீர் வந்து சேமிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. ரெண்டாவது மீன் விற்பனை பண்ணி எங்களுக்கு லாபமும் கிடைக்குது. இந்த இதை செய்யறதுக்கு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குராம்பாளையம் கிராமத்தில் நாங்கள் வந்து பண்ணைக்குட்டை அமைச்சோம். 3 குட்டை அதில் போட்டது. 3 குட்டையிலையும் நல்ல தண்ணி நீர் மட்டம் உயர்ந்திருக்கிறது. வந்து லோகோ என்ற மீன் வந்து ஒவ்வொரு குட்டைக்கும் 500 கொடுத்தாங்க. 1500 மீன் நல்லா வளர்ந்து ஒவ்வொரு மீனும் 1/4 கிலோ அளவுக்கு பெருத்து எங்களுக்கு வந்து நல்ல லாபம் மக்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது. இதை அமைத்து கொடுத்த அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்ணைக்குட்டை அமைச்சதுனால எங்களுக்கு வந்து நிலத்தடி நீர் மேல் கொண்டு வருது. அதனால் வந்து விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. மீன் வளமும் எங்களுக்கு நல்லா பெருக்கி வருது. இதனால் வந்து நாங்கள் விவசாயிகள்லாம் வந்து நல்ல பலனடைகிறோம். இந்த திட்டங்கள்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம். தமிழக அரசு நடவடிக்கையால் குளங்களை ஆழப்படுத்தும் மூலமாகவும் பண்ணைக்குட்டை அமைத்தல் மூலமாகவும் நல்ல முறை திட்டங்களை நிறைவேற்றியதால் தண்ணீர் பெருகி ஏழை எளிய மக்களுக்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இதற்கு நம்ம மக்கள் முதல்வர் அம்மா அவர்களின் இந்த நடவடிக்கை மூலம் நன்மைகள் ஏழை எளிய மக்களுக்கு கிடைத்துள்ளது. மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குளங்களை ஆழப்படுத்துறதுனால வந்து விவசாயம் நல்லபடியாக செய்ய நிலத்தடி நீர் வந்து குறையாம எல்லா அடிப்பம்பு போர்லையும் வந்து தண்ணி நல்லபடியாக இருக்கு. இதனால மக்களுக்கு விவசாயத்துக்கும் சரி ஆடு மாடுகளுக்கு நல்லபடியாக தண்ணி கிடைக்கும் சரி அம்மா செய்து கொடுத்த நன்மையினால நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. ஏன்னா மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு முன்னிற்பலம் ஊராட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கரும்பு, வாழை, மக்காசோளம், தென்னை மரம், கொய்யா செடி எல்லாம் வச்சிருக்கிறோம். எல்லாமே போதுமான அளவுக்கு ஒரு அளவுக்கு தண்ணி வருது. இந்த குட்டை அமைச்சதுனால அம்மா அவர்களுக்கு எங்கள் விவசாய சார்பிலையும் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி சொல்கிறோம். வீணா போகிற தண்ணியை வந்து சேகரித்து விவசாயிகளுக்கு பயன்பெறும் மாதிரி தண்ணி தேக்க வச்சு கிணத்துக்கும் கை பம்புகளுக்கும் தண்ணீர் சேர்க்க வச்சு விவசாயத்துக்கு வந்து வாழை பயிர்கள், இந்த நெல் பயிர், பப்பாளி, கொய்யா இந்த மாதிரி பயிர்கள் வந்து தண்ணி இல்லாத காலகட்டத்தில் நம்ம மக்களின் முதல்வர் அம்மா வந்து இதை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேளாண்மை துறையின் மூலம் வந்து இங்கே பண்ணைக்குட்டை அமைக்க சொல்லி இப்போ அதில் ஒரு 52,000 ரூபாய் மானியத்தின் மூலம் வெட்டி கொடுத்தாங்க.
அது வந்து நிலத்தடி நீர் அதிகமாகுது, பாசனத்துக்கும் பயன்படுது. பண்ணைக்குட்டையை அமைச்சு கொடுத்த அம்மாவுக்கும் வந்து நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த பண்ணைக்குட்டை வந்து வறண்ட காலத்தில் நாங்கள் தண்ணி சேமித்து வச்சு அதிலிருந்து விவசாயத்துக்கு எடுத்து பயன்படுத்துகிறோங்க. இதனால் வந்து எங்கள் மகசூல் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. 52,000 ரூபாய் மானியத்தில் அமைச்சு கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள நதி பள்ளத்தாக்கு நீர்பிடிப்பு பகுதிகள், மலைப்பகுதிகளில் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு, அணை புனரமைப்பு மற்றும் மேம்பாடு, தரிசு நிலங்களை மீண்டும் விளைநிலங்களாக ஆக்குதல், பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துதல், மானாவாரி நிலங்களில் பண்ணை குட்டைகள் அமைத்தல், மழைநீர் சேகரிப்பு மற்றும் மழைநீர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.